வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது நினைவு இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி யூபிஎஸ்சி மென்டரிங் ப்ரோக்ராம் சம்மந்தமாக சில டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம சேனல் கம்யூனிட்டி பேஜில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் ஒரு டெடிகேட்டட் மென்டரிங் ப்ரோக்ராம் எங்களுக்கு தேவை, ஒரு மென்டர் கீழே நாங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக கைடன்ஸ் அப்டைன் பண்ணி படிக்க விரும்புகிறோம், அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் உங்களால் ஆஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீசன்ட் பாஸ்ட்லேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் அதை கேட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக இது வரைக்கும் என்னால் அப்படி ஒரு மென்டரிங் ப்ரோக்ராமை ஆஃபர் பண்ண முடியல. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. எங்களுடைய அகாடமியில் நான் அஃபிஷியலாக ஃபேக்கல்ட்டியாக அசோசியேட் ஆகிருக்கேன், அங்கே நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன். ஸோ டைமுங்கிறது எனக்கு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெண்ட். ஆனாலும் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ உங்களோட நம்ம சேனல் மூலமாக நான் இன்ட்ராக்ட் பண்ணுவேன், உங்களுக்கு சொல்லித் தருவேன், கிளாஸஸ் எடுப்பேன், பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவேன். இதன் மூலமாகவே நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணுவேன், ஃபீட்பேக் தருவேன், மென்டரிங் பண்ணுவேன். இதெல்லாம் நான் இவ்வளோ காலமாக ஒரு சர்வீஸாக ஆஃபர் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது நல்லா தெரியும். தொடர்ந்து இதை நான் செஞ்சுட்டு வருவேன், கடைசி வரைக்கும் நான் அதை செய்வேன். ஆனால் ஒரு அஃபிஷியல் ப்ரொஃபஷ்னல் மென்டரிங் ப்ரோக்ராமை இது வரைக்கும் என்னால் ஆஃபர் பண்ண முடியல. ஆனால் தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதை கேட்டுட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னால் கொஞ்சம் டைமை ஒதுக்க முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து கேட்கறதுனால இப்படி ஒரு மென்டரிங் ப்ரோக்ராமை ஆஃபர் பண்ணலாமா அப்படின்னு நான் இப்போ ரீசெண்டாக யோசிச்சுட்டு இருக்கேன். நேற்று நம்ம சேனல் கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு 22 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மென்டரிங் ப்ரோக்ராமில் சேர்கிறதுக்கு வில்லிங்னஸ் நீங்கள் காட்டியிருக்கீங்க, சந்தோஷம். ஆனாலும் எனக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சது அப்படின்னா ஒரு மென்டரிங் ப்ரோக்ராமை ஃபைனலைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸை வச்சு தான் நம்ம மென்டரிங் ப்ரோக்ராமை ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஆஃப்லைனில் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணலாமா, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சேர போகிறாங்க, ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ மென்டரிங் ப்ரோக்ராம் ஃபைனலைஸ் ஆக போகுது, ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த மென்டரிங் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும், அதோடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மென்டரிங் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னா ரெகுலர் கோச்சிங் கிளாஸஸ் மாதிரி இருக்காது. ஒரு அகாடமியில் நீங்கள் ஃபீஸ் கட்டி ரெகுலராக கிளாஸஸ் அட்டன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி கிளாஸஸ் இருக்காது. பட் டீச்சிங் இருக்கும், கோச்சிங் இருக்கும். எப்படின்னா யூபிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய பல்வேறு சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமி, சயின்ஸ், இதெல்லாம் இதில் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் இந்த மென்டரிங் கீழே டீச் பண்ணுவோம். டீச்சர் உங்களுக்கு டீச் பண்ணுவார். கண்டிப்பாக சிலபஸ் ஃபுல்லாக இதில் கவர் ஆகாது, ஆனால் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகும். அப்போ எப்படி படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். படிக்கும்போது நம்ம எந்தெந்த நுணுக்கங்களை ஃபாலோ பண்ணணும், இதுவும் மென்டரிங்கில் நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். அப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த மென்டரிங்கில் எல்லா முக்கியமான சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணிடலாம். ப்ரீஃபாக தான் கவர் ஆகும், ஆனால் குவாலிட்டேட்டிவாக கவர் ஆகும், தேவைப்படுற இடங்களில் இன்டெப்த்தாக கவர் ஆகும். அது இல்லாமல் இந்த மிஷன் மோடில் இந்த மென்டரிங் ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு அட்டம்ப்ட்லேயே ஒரு மாணவர் கரெக்டாக செலக்ட் ஆகிறதுக்கு எப்படி படிக்கணுமோ அவங்கள இந்த மென்டரிங் ப்ரோக்ராம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகும். அப்போ இந்த மென்டரிங் ப்ரோக்ராம் ஒரு மிஷன் மோட் ப்ரோக்ராமாக இருக்கும். எப்படி படிக்கிறீங்க, ஃபர்தராக எப்படி போகணும் அப்படின்றத நீங்கள் செல்ஃப் அசஸ் பண்ணலாம். நீங்கள் கரெக்டாக ப்ரொசீட் பண்ணுறீங்களா இல்லையா, மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணுறீங்களா, ஃபர்தராக உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை அந்தந்த டைம் லைன்ஸில் நீங்களே செக் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு 3 மாதம் கழித்து எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரோக்ரஸ் ஆகிருக்கீங்க அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபர்தராக என்ன பண்ணணும், வருஷ கடைசியில் டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்கும் போது ஃபர்தராக என்ன பண்ணணும், இந்த மாதிரி உங்களை நீங்களே அப்ரைசல் பண்ணலாம். இதை தாண்டி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஆக்டிவிட்டீஸான கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடி பண்ணுறது, நோட்ஸ் எடுக்கிறது, ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறது, இதுவும் இந்த மென்டரிங் ப்ரோக்ராம் கீழே வந்துடும். ஒரு வாரம் எடுத்துட்டிங்கன்னா இதில் சப்ஜெக்ட்ஸ்க்கான கோச்சிங் இருக்கும். அது இல்லாமல் முக்கியமான ஆக்டிவிட்டீஸான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டிஸ்கஷனும் டெய்லி இருக்கும். இதை தாண்டி ஆன்சர் ரைட்டிங், நோட்ஸ் டேக்கிங், இந்த ஆக்டிவிட்டீஸும் அந்த வாரத்துக்குள்ளான மென்டரிங்கில் வந்துடும். மென்டரிங் எப்படி இருக்கும்னா குரூப் மென்டரிங், இண்டிவிஜுவல் மென்டரிங், இந்த ரெண்டும் இருக்கும். ஜென்ரலாக குரூப் மென்டரிங் இருக்கும். அதை தாண்டி இண்டிவிஜுவல் மென்டரிங் மூலமாக நீங்கள் டீச்சரோட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலாம், டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணலாம், இன்புட்ஸ் வாங்கலாம், ஃபீட்பேக் வாங்கலாம். உதாரணத்துக்கு எப்படி ஆன்சர் எழுதுறீங்க, எப்படி நோட்ஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் படிக்கிறது கரெக்டாக இல்லையா, ஸோ இந்த சப்போர்ட் சிஸ்டமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மென்டரிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரீஸ் கிடையாது, ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட் சீரீஸ் இதில் இருக்காது. ஆனாலும் டெஸ்ட்டை இதில் முடிஞ்ச வரைக்கும் கண்டக்ட் பண்ணுவோம்.
நீங்கள் தேவைப்பட்டால் தனியாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கலாம். இதுலேயே டெஸ்ட் சீரிஸை கொண்டு வந்துட்டால் மென்ட்ரிங் நீர்த்து போயிடும். ஏன்னா மென்ட்ரிங்குடைய நோக்கம் இது கிடையாது, டெஸ்ட் நடத்துறது கிடையாது. ஒட்டுமொத்தமாக உங்களை கரெக்டாக எக்ஸாமுக்கு ரெடி பண்ணி கிளியர் பண்ண வைக்கிறது தான் இந்த மென்ட்ரிங்குடைய நோக்கம். ஆனால் டெஸ்ட் எப்படி எடுக்கணும், டெஸ்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, இதற்கான கைடன்ஸ் உங்களுக்கு இந்த மென்ட்ரிங்கில் அப்டெயின் பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக இந்த மென்ட்ரிங் இப்படி தான் இருக்கும். மென்ட்ரிங் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 10 ஹவர்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம், முன்ன பின்ன இருக்கும். ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக 2 ஹவர்ஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டே உங்களுக்கு கேப் கிடைக்கும். ஒரு வருடம் ஃபுல்லாக டோட்டலாக ஒரு 350 ஹவர்ஸ் கிட்ட உங்களுக்கு மென்ட்ரிங் கிடைக்கும். நடுவில் ஹாலிடேஸ் இதெல்லாம் போக அப்ராக்சிமேட்டாக ஒரு 350 ஹவர்ஸ்க்கான மென்ட்ரிங் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணோம். இந்த கோர்ஸ் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுற கேண்டிடேட்ஸ், ஆனால் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஒரு டீச்சருடைய கைடன்ஸ் வேணும், மென்ட்ரிங் தேவை, நம்ம படிக்கிறது கரெக்டாக இல்லையான்றதை ஒருத்தர் செக் பண்ணி சொல்லணும். ஒரு அட்மாஸ்ஃபியர், காம்படிட்டிவ் அட்மாஸ்ஃபியருக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மென்ட்ரிங் ப்ரோக்ராம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட்ஸ், அதாவது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்களுக்கு இந்த மென்ட்ரிங் ப்ரோக்ராம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்தாலும் இந்த மென்ட்ரிங் ப்ரோக்ராமை நீங்கள் அவைல் பண்ணலாம். மென்ட்ரிங் ப்ரோக்ராம் இனிஷியலாக ஆன்லைனில் தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும், ஆஃப்லைனில் பெரும்பாலும் இருக்காது. பட் ஃப்யூச்சரில் ஆஃப்லைனில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இதை ஆன்லைனில் தான் இப்போதைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபைனலைஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஆஃப்லைன் மோட் இருக்காது, ஆன்லைன் மோட் மட்டும்தான் இருக்கும். மென்ட்ரிங் ஃபைனலைஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் ஃபர்தர் டீட்டெயில்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகும், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் என்ன, எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத டீட்டெயில்டாக நான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். மென்டரிங்கான காஸ்ட், அதாவது ஃபீ பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 20,000 ருபீஸ் கிட்ட இருக்கும் என்டையர் இயர், அந்த வருஷம் ஃபுல்லாகவே. இது வந்து ஹைலி ரீசனபிள். இதை நீங்களே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் நல்ல குவாலிட்டியில் நம்ம டீச்சிங்கை கொடுக்கணும் அப்படின்றது தான் மெயின் நோக்கம். அதே நேரத்தில் அவங்களுக்கு பேர்டனும் இருக்கக்கூடாது. இதை மைண்டில் வச்சு தான் டென்டேட்டிவாக இந்த ஃபீஸ் ரேஞ்சை நான் சொல்லியிருக்கேன். இந்த மென்ட்ரிங் கோர்ஸ் நான் சொன்னது போல் அந்த வருஷம் ஃபுல்லாகவே ரன் ஆகும். மே மாதம் ஸ்டார்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் அடுத்த வருடம் 2026 மே வரைக்கும் இந்த மென்ட்ரிங் ப்ரோக்ராம் போகும். 2026 எக்ஸாமை டார்கெட் பண்ணி தான் இப்போ 2025 மேல இந்த மென்ட்ரிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். மேலே கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும், ஃபைனலைஸ் ஆகிடுதுன்ற பட்சத்தில். அதுக்கப்புறம் டிலே ஆகாது. அப்ராக்சிமேட்டாக ஒரு மே ஃபர்ஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக்கில் இந்த மென்ட்ரிங் ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜிஎஸ் மென்ட்ரிங்கோடு சேர்த்து ஆப்ஷனல்கோ மென்ட்ரிங் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதையும் அவைல் பண்ணிடலாம். அதற்கான டீட்டெயில்ஸை நான் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணும்போது ஆப்ஷனல் மென்ட்ரிங்கான டீட்டெயில்ஸும் நான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். இதனுடைய ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக தான் இருக்கும். மென்டரிங் ப்ரோக்ராம் பைலிங்குவலாக தான் ஆஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். பைலிங்குவல்னால் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயும் சேர்த்து தான் கோச்சிங் இருக்கும். ஸோ பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பைலிங்குவல் கோச்சிங் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ மென்ட்ரிங் வில் பி இன் பைலிங்குவல் மோட், 2 லாங்குவேஜஸ்லேயும் கோச்சிங் இருக்கும். இந்த மென்ட்ரிங் ப்ரோக்ராமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவாக உங்களுடைய வில்லிங்னஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் பேர் என்ன, மென்ட்ரிங் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்றதை கிளியராக எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ரெஸ்பான்ஸை வச்சு தான், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் இந்த மென்ட்ரிங் ப்ரோக்ராமை என்னால் ஃபைனலைஸ் பண்ண முடியும். உங்களுடைய கோஆப்ரேஷன் இல்லாமல் இதை என்னால் ஃபைனலைஸ் பண்ண முடியாது. ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் யுவர் கோஆப்ரேஷன் டு ஃபைனலைஸ் த மென்டரிங் ப்ரோக்ராம். நன்றி.